வணக்கம் நண்பர்களே, நமது கிரிக்கெட் அனாலிசிஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் மிகவும் விரிவாகவும் ஆழமாகவும் விவாதிக்கப் போகும் போட்டி IPL 2026 தொடரின் மிக முக்கியமான மற்றும் விறுவிறுப்பான 63வது லீக் ஆட்டமான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான சுவாரஸ்யமான போட்டியாகும். மே 18ஆம் தேதி சென்னை ரசிகர்களின் கோட்டையான MEA சிதம்பரம் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டி பிளே ஆஃப் சுற்றுக்கான தகுதிக்கு மிக முக்கியமானதாக அமைந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். சென்னை அணியின் தொடக்க வீரர்களாக அதிரடி மன்னன் சஞ்சு சாம்சன் மற்றும் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் ஆகியோர் களமிறங்கினர். ஆரம்பம் முதலே சஞ்சு சாம்சன் தனது வழக்கமான அதிரடி பாணியை கையில் எடுத்தார். அவர் சந்தித்த வெறும் 13 பந்துகளில் 27 ரன்களை குவித்து சென்னை அணிக்கு ஒரு மின்னல் வேக தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தார். ஆனால் மறுமுனையில் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் நிலைமை முற்றிலும் வேறாக இருந்தது. 21 பந்துகளை சந்தித்து வெறும் 15 ரன்களை மட்டுமே எடுத்து அவர் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். இதன் பிறகு களமிறங்கிய இளம் வீரர் டிவால்ட் பிரீவிஸ் 27 பந்துகளில் 44 ரன்களை குவித்து சென்னை அணியின் இன்னிங்ஸில் அதிகபட்ச ரன் குவித்த வீரராக உருவெடுத்தார். அவருக்கு மிகச்சிறந்த பக்கபலமாக கார்த்திக் சர்மா களமிறங்கினார். கார்த்திக் சர்மா தனது பங்குக்கு 19 பந்துகளை சந்தித்து 32 ரன்களை குவித்து அசத்தினார். மிடில் ஆர்டரில் இந்த இருவரின் கூட்டணியும் சென்னை அணியை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு சென்றது. சிவம் துபே 23 பந்துகளை சந்தித்த அவர் 26 ரன்களை மட்டுமே எடுத்தார். இறுதிக்கட்ட ஓவர்களில் சென்னை அணியின் ஸ்கோரை உயர்த்தும் பொறுப்பை பிரசாந்த் வீர் ஏற்றுக்கொண்டார். 9 பந்துகளில் 11 ரன்களையும் எடுத்து தங்கள் பங்களிப்பை அளித்தனர். இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 180 ரன்கள் என்ற சவாலான இலக்கை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு நிர்ணயித்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சை நாம் கூர்ந்து கவனித்தால் கேப்டன் பேட் கம்மின்ஸ் வீசிய 4 ஓவர்களில் வெறும் 28 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்கை நோக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தனது சேசிங்கை தொடங்கியது. இந்த சீசன் முழுவதும் அதிரடி காட்டி வரும் டிராவிஸ் ஹெட் இந்த போட்டியில் 6 பந்துகளில் வெறும் 6 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறினார். அவரைத் தொடர்ந்து களமிறங்கிய அபிஷேக் சர்மா 21 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்து தனது விக்கெட்டை இழந்தார். அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ஈஷான் கிஷன் மற்றும் ஹெய்ன்ரிச் கிளாசன் ஆகியோரின் ஆட்டம் ஒட்டுமொத்த போட்டியின் போக்கையே முற்றிலுமாக மாற்றி அமைத்தது. ஈஷான் கிஷன் சென்னை அணியின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்து ஒரு மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் 47 பந்துகளை சந்தித்து 70 ரன்களை குவித்து ஆட்டத்தின் நாயகனாக உருவெடுத்தார். மறுமுனையில் ஹெய்ன்ரிச் கிளாசன் தனது அதிரடியை காட்டினார். 26 பந்துகளில் 47 ரன்களை குவித்து அணியின் வெற்றியை மிக எளிதாக்கினார். இவர்கள் இருவரின் இந்த சிறப்பான பார்ட்னர்ஷிப் தான் சென்னை அணியின் வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தது. இறுதிக்கட்டத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி 7 பந்துகளில் 11 ரன்களையும் சலில் அரோரா 5 பந்துகளில் 10 ரன்களையும் எடுத்து ஆட்டத்தை முடிவை நோக்கி நகர்த்தினர். முடிவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 19 ஓவர்களிலேயே 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 181 ரன்களை எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்தது. இந்த மகத்தான வெற்றியின் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி IPL 2026 தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக தகுதி பெற்றுள்ளது. ஆட்டத்தின் போக்கையே மாற்றி 70 ரன்களை குவித்து வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்த ஈஷான் கிஷனுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான கிரிக்கெட் பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.